Hi friends, வணக்கம். இது வந்து கேம்பிங் vlogல டே 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பார்ட் 1 போட்டிருப்பேன், அது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டே 2 மார்னிங் வந்து நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ எல்லாம் மார்னிங் 6, ஏன்னா நம்ம டென்ட்டில் படுத்திருந்தனால கொஞ்சம் வெளிச்சம் வந்தது தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அன்றைக்கி சின்ன குக்கிங் தான் எல்லாம். ஆக்சுவலாக இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான். ஜென்ரலாகவே வந்து ஆர்வி குக்கிங் வந்து நான் அப்படி தான் பிளான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் வச்சுருந்தேன், மாவும் இருக்குது. அதனால் வந்து பசங்களுக்கு வந்து சாம்பார் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜ்ஜீஸ்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் வந்து காலையில் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கயாக்கிங் போக போகிறோம். அதனால் வந்து டைம் நிறையவே இருந்தது, ஏன்னா நம்ம சீக்கிரமும் எந்திரிச்சாச்சு. அதனால் பசங்க எந்திரிக்கிற வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி சாம்பார் மாதிரி குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்க எந்திரிச்சோன்னு அவனுங்க வந்து ரெடியாகி கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆர்வியில் இங்கே தான் எப்போதுமே ஸ்நாக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இதெல்லாமே வச்சுருப்போம். நான் ஏற்கனவே வந்து ப்ரெட்டு, க்ரொசன்ட் இதெல்லாமே வச்சுருந்தேன், மஃபின் எல்லாம். ஸோ அது தேவைன்னா அது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து மாவு இருந்ததுனால சாம்பார் பண்ணேன். இப்போ வந்து சூரியனும் வர ஆரம்பிச்சிருச்சு, பசங்களும் எந்திரிச்சாச்சு. அப்படியே வந்து ரெடியாக வேண்டியதான். நிறைய டைம் இருக்குது, ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டு இருந்தோம். நல்லா தூங்குனியா? இப்போ பசங்களை வந்து ஃபஸ்ட்டு குளித்து ரெடி பண்ணலான்னு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ இவனுங்க ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து எல்லாம் பாலெலாம் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக ரெடி ஆகிக்கலாம். ஏன்னா அவ்வளோ டைம் இருந்தது, நாங்கள் சீக்கிரம் எந்திரிச்சதுனால. இப்போ வந்து பசங்களுக்கு இந்த ஸ்லிங் பேக் மாதிரி நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ட்ராவல் அப்போது நம்ம 2-3 ஸ்லிங் பேக் மாதிரி வச்சுட்டோன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடலாம். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லா இடத்துக்குமே நமக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக படுத்திருந்தேன், இந்த நேச்சர் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு. இப்போ பசங்க வந்துட்டானுங்க, அவனுங்க வந்து பால் குடிச்சிட்ருக்கானுங்க. ஸோ பால் குடிச்சிட்டு அப்புறம் வந்து ஈகனும் அவங்க அப்பாவும் வந்து ஷட்டில் கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. ஏன்னா இன்னுமே நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு, ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எங்களுக்கு கயாக்கிங்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு பீச் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் பிளானு. கயாக்கிங் போகும்போதே வந்து ட்ரையல் நடந்து தான் போக போகிறோம். அதனால் வந்து இதுதான் பிளான் இன்றைக்கி. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. அதனால் வந்து சுட சுட தோசை ஊற்றி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரெடியாகி கிளம்ப போகிறோம். ஸோ அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா எப்போதுமே நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அதுவும் அங்கே வந்து பெருசாக எந்த வேலையும் இல்லை. அதனால் வந்து ரிலாக்ஸ்டாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கயாக்கிங்க்கு தேவையானதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ கயாக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட்டபிள் கயாக் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அது வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஃப்ளேட்டபிள் கயாக் வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது லேக் போகிற வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஜூஸு இது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ அதை நல்லாவே சாப்பிட்டாச்சு, பசங்களுக்கும் பசிக்காது. காலையில் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து நமக்கு அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுக்காக அப்படியே மெதுவாக வந்து நடந்து போக ஆரம்பித்தோம். பக்கத்தில் வந்து நான் இந்த ஸ்டோர் சொன்னேன்னா கேம்பிங்க்கெல்லாம் தேவையானதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா, அது நாங்கள் தங்கியிருந்ததுக்கு பக்கத்துலேயே தான். இதுதான் அந்த ஸ்டோரு. இங்கே வந்து நான் உள்ளே ரொம்ப போகலை, ஆனால் எப்படி இருக்குன்றது வந்து நான் காட்டுறேன். இங்கே வந்து வுட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஐஸ் பாக்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவோம்ல, அதனால் ஐஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து சொவீனியர் ஷாப்பு. உள்ளே வந்து நமக்கு தேவையானதெல்லாம் ஏதாவது வேணும்னா வந்து கேம்பிங் சம்மந்தமாக ஏதாவது ஞாபகமாக வாங்கிட்டு போகணுன்னா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பில்டிங் ஒன்று தெரியுதுல்ல, அது வந்து என்னென்னா இங்கே வந்து பாண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து மீன் பிடிச்சா, லேக்லலாம் மீன் பிடிச்சா வந்து வாஷ் பண்ணி அதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு பில்டிங் தான், ஸ்டேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ க்ளீனிங் ஸ்டேஷன் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 மைல் தான் இதில் நடந்து போய் நாங்கள் வந்து கயாக்கிங் பண்ண போனோம். ஆனால் 1 மைல் தானே நினச்சேன். ஆக்சுவலாக அது வந்து அந்த கிராவல் ரோடுனால ரொம்ப தூரம் நடந்த ஒரு ஃபீல் தந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் வாக் பண்ணுறதுக்கு நமக்கு
நல்ல ப்ளசண்ட்டாக காமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த சைடு நடக்கலை, நாங்கள் தான் ஆக்சுவலாக நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ அது நல்லா இருந்தது. இந்த ட்ரெயில் இருந்தனால நாங்கள் வேறு எதுவும் பிளான் பண்ணல. நம்ம அந்த மேப்பில் பார்த்தோம்னாலே தெரியும், அவங்க கொடுத்தாங்களே நாங்கள் என்ட்ரு ஆகும்போதே அந்த மேப்பில் வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம். இப்போ இவனை வச்சு அந்த ஸ்ட்ராலரில் தள்ளலான்னு பார்த்தா அது ஒரு சைடு போகுது, இவன் ஒரு சைடு போகிறான்னு சொல்லிட்டு இறங்கியே நடந்துட்டான். இந்த பாண்டில் தான் வந்து இது வந்து சில்ட்ரன்ஸ்க்குனே உள்ளது. ஸோ இந்த குளத்தில் வந்து குழந்தைங்கள் வந்து மீன் பிடிச்சி நம்ம வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். இங்கே பண்ணுறாங்க. செம்ம டயர்டு இது வர்றதுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து இது தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். போகிற வழியில் வந்து நல்ல பூக்கள்லாம் நிறையவே பூத்துருந்துச்சு. ஏன்னா இந்த பாதை வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. 1 மைல்னாலும் நமக்கு ரொம்ப கொஞ்சம் டயர்டாகவே ஆச்சு. ஸோ இந்த மேடு ஏறி ரோடை க்ராஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பீச் வரும், ரைட் சைட் போனோன்னா கயாக்கிங் போகலாம். ஸோ பீச் வந்து ஈவினிங் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், லஞ்சுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஈகன் வந்து அங்கங்கே வேகமாக நடந்து போய் கொஞ்சம் தூரம் போனோடனே உட்காந்துருப்பான். ஸோ அந்த மாதிரி நல்லா ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் போகிறதுக்கு கயாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம், அப்புறம் ஒரு சின்ன பார்க் மாதிரி ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரஷ்ஷான டைம்லாம் இது வந்து யூஸ் ஆகும். பட் ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்து பீச்சுக்குள்ளே தான் ரஷ் இருக்கும். பட் இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் ரஷ் இல்லை. இப்போ வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே நம்ம கயாக் பண்ணுற இடம் வந்துருச்சு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம கயாக்கிங் இந்த லேக்கில் தான் இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இன்ஃப்ளேட்டபிள் கயாக் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல, அதுக்கு வந்து எல்லாமே சேர்ந்து காற்றடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே இறங்கணும். இது வந்து எப்படி காற்றடிக்கணும், எங்கே வாங்கணும் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வாங்கினதுலேருந்தே நாங்கள் வாங்கி 3 இயர்ஸ் ஆக போகுது. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஈகனும் அவங்க அப்பாவும் வந்து அடிக்கடி போவாங்க. நாங்கள் யூஸ்வலாகவே லேக் போகிற பழக்கம் உண்டு. அப்படி இல்லைனாலுமே சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வந்து கயாக்கிங் பண்ணுவாங்க. நினச்சோன்னே டக்குன்னு கிளம்பி போய் பண்ணிடுவாங்க. ஸோ காற்றடிக்கிறதுமே ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை, பண்ணிடலாம். எல்லோரும் சேர்ந்து அடித்தோம். அங்கே வந்து அந்த இதில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த வரிசையாக அந்த நம்பரை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு காற்றடிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து கயாக் வந்து ரெடி ஆகிடும். கயாக்குக்கு காற்றடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஆக்சுவலாக லோகன் மேலே தான் ஃபஸ்ட்டு உட்காந்துச்சு. அப்புறம் அவன் பயந்து கத்துனா, அவனுக்கு யூஸ்வலாக பூச்சின்னா கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் வந்து என் மேலே உட்காந்துது, அப்புறம் வந்து ஈகன் மேலே உட்காந்துது. அப்புறம் நாங்கள் அப்படியே கையில் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். எங்களை விட்டு அது போகவே இல்லை, ரொம்ப அது ஃபாஸ்ட்டாக பறக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கயாக் பண்ண போகணுமேன்னு சொல்லிட்டு ஈகன் கொண்டு போய் அந்த இலை மேலே விட்டுட்டு வந்தான். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் கூடயே தான் இருந்தது. அது நல்லா இருந்தது. பசங்களும் வந்து பட்டர்ஃப்ளை தொட்டு பார்த்துட்டு, அப்புறம் லோகன் வந்து பயம்லாம் போயிடுச்சு, தொட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தான். இப்போ வந்து இவங்க வந்து கயாக் பண்ண போகிறாங்க. நானும் லோகனும் இங்கே லேக் கிட்டே தான் இருக்க போகிறோம். லோகன் வந்து சும்மா அந்த தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ இவங்க கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1 hour வந்து கயாக்கிங் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து ரிட்டர்ன் போனோம். Pan. Turn பண்றேன்.
இப்போ வந்து ஈகன் நல்லாவே கயாக் பண்ணுறான். நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கான். நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ஃப்ளேட்டபிள் கயாக். இது நான் தேங்க்ஸ் கிவிங் டயத்தில் தான் ஆனால் இது வாங்கினோம். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சீப்பாக கிடைக்கும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ காற்றெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை ஃபுல்லாக அமுக்கி காற்று எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போல எங்க பறிச்சிட்டு இப்போ நம்ம நடந்து வந்த பாதையிலே தான் போகணும். நல்லா இருந்தது. அந்த ஏரியாவே வந்து நல்ல பெருசு. பட்டோக்கா லேக் வந்து நல்லாவே பெரிய லேக்கு. அங்கே வந்து நிறைய அதாவது பீச் இருக்குது, கயாக் பண்ணுற ஸ்பாட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ளேயே நிறைய ட்ரெயில் இருக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு நல்லா இருந்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் திரும்பவும் இதிலே தான் நடந்து வந்தோம். கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. ரிட்டன் வரும்போதெல்லாம் ரொம்பவே டயர்டாயிடுச்சு. ஒரு 3 hours கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போய் அதுக்கப்புறம் கயாக் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு 3 hours பக்கம் ஆணுச்சு. இப்போ நம்ம இந்த லேக்கு நம்ம போகும்போது நான் சொன்னேன்னா இந்த பாண்டை இதில் தான் வந்து திரும்ப நாங்கள் வரும்போது குழந்தைங்கள வச்சு ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து டென்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ பயங்கர தாகம் எல்லாருக்கும். அதனால பார்த்திங்கன்னா சர்பத் போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து வாட்டர் மிலன் கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தோம்ல, அதுலேருந்தே நம்ம கட் பண்ணி வைக்கும் போதே அதுலேருந்து ஜூஸும் வரும். ஸோ வாட்டர் மிலனும் அந்த பீசஸும் போட்டுட்டு அதை நல்லா அந்த நன்னாரி சர்பத்தோடு வந்து லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கும்போது அவ்வளோ சில்லுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாட்டர்மெலன் சர்பத் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஆனால் ரொம்ப ஈஸி தான். சும்மா வாட்டர்மெலன் க்யூப்ஸ் வித் ஜூஸ் போட்டுட்டு நம்ம எப்போதும் போல் சர்பத்தோடு கலந்து குடித்தோன்னா அதுவே ரொம்ப நல்லா இருந்தது அந்த தாகத்துக்கு. இப்போ பசங்களுக்கு வந்து நான் பாஸ்தா ஏற்கனவே பண்ணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து அவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்க பாஸ்தா சாப்பிட்டாலே அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்காது. இருந்தாலும் பேக்கப்புக்கு வந்து நான் ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வரகு சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கம்மங்கூழும் நான் வந்து ஏற்கனவே வத்த குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அதையும் வந்து சாப்பிட்டோம். வத்த குழம்பு ரெசிபி வந்து நான் ஏற்கனவே செஞ்சு போட்டிருக்கேன். ரெசிபி வந்து வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து சும்மா நார்மலாக புளிக்குழம்பு மாதிரி தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது. ஸோ கம்மங்கூழும் வத்த குழம்பும் நாங்கள் சாப்பிட்டோம். பசங்க வந்து பாஸ்தா சாப்பிட்டானுங்க. எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் பீச்சுக்கு வந்து நாங்கள் ஆர்வியில் தான் போகிறோம். நடந்து போக முடியாது, கொஞ்சம் தூரம் நம்ம போகணும். பீச் வந்து இங்கே உள்ள பட்டோக்கா லேக் பீச் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. நல்லாவே கொஞ்சம் பெரிய பீச் தான் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பார்க்கிங் லாட்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வெளியில் தான் நாங்கள் கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போனோம். இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பீச்சுக்கு வந்து இது கேம்பிங்கில் இருக்கிறவங்க எல்லாமே ஜென்ரலாகவே எல்லாருமே வருவாங்களா, அதனால வந்து பீச் மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரிப் மாதிரிலாம் கூட வர்றவங்களாம் இருப்பாங்களா, அதனால ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் நாங்களாம் வந்து பீச்சில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அங்கேயே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. நம்ம பீச்சில் வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் வந்து போய் நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி குளிச்சுட்டு வரலாம். அங்கே யூஸ்வலாகவே வந்து பீச் இருந்தாலே அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே பசங்கள்லாம் வந்து அங்கே குளித்து ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாருக்கும் வந்து இப்போ ஆர்விக்கு போயிட்டுருக்கோம்.
பட்டோக்கா பீச் வியூ வந்து இதுதான். ஒரு நாள் மாதிரி கூட நம்ம கிளம்பி வந்து ஈவினிங்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் போகலாம். ஓகே தான், இந்த பீச் வந்து நல்லாவே இருந்தது. இப்போ எல்லோரும் வந்து நாங்கள் திரும்ப நம்ம வந்து கேம்பிங் சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். கேம்பிங் சைட் போகும்போது நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே நிறைய ஆர்விலாம் நிற்கும்ல. ஸோ நான் அது உள்ளே வந்து நம்ம எப்படிலாம் ஆர்வி மாடல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைவ் மாதிரி போனோம். அதை உங்களுக்குமே காட்டுறேன். ஆர்விலே வந்து நிறைய மாடல் இருக்குது. ட்ரைலர் மாடல் இருக்குது, பஸ் மாடல் இருக்குது, ரூம் வச்சு இருக்குது, ரூம் வைக்காமல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது வந்து இருக்கிறதுலே ஒரு பேசிக்காக ரூம் இல்லாமல் நமக்கு காம்பேக்டாக இருக்கக்கூடிய மாடல். அதை தவிர இங்கே வந்து அது நமக்கு வந்து அந்த இன்ஜின் முன்னாடி இல்லாமல் ட்ரைலரில் இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் நிறைய ஆர்வி இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்பெனி வந்து அது ரிப்பீட் ஆகவே இல்லை. அதாவது இப்போ வந்து நாங்கள் வச்சுருக்கிறது பிடி க்ரூசர்னா அது மாதிரி நிறைய இருக்கும், அப்படி இல்லை, ஒன்று ஒரு விதமாக இருந்தது. ஸோ அது பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு. எக்கச்சக்கமாக வந்து ஆர்வி மாடல் பார்க்குறேன் தான். கேம்பிங் சைட்டில் ஒரு வாக் போனோன்னாலே அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மாடல் பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப உள்ளே வந்து நல்ல தேவையான அளவுக்கு வசதிகளோட நல்லாவே வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் பண்ணணும், ஒரு டைம் வெக்கேஷனை வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியே செட் பண்ணி சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி கூட வச்சுருந்தாங்க. ஒரு சில ஆர்வி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி செட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு அந்த பூ அழகாக வீட்டில் வந்து எப்படி நம்ம வாசலில் பூ தொட்டியில் தொங்க விடுவோம்ல, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வீடு எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து அவங்க இருக்கிறது 2-3 நாள் இருந்தாலுமே அந்த அவங்க இருக்கிற பிளேஸை வந்து அந்த அளவுக்கு அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு நல்லா இருக்கும். இந்த ஆர்வியெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உள்ளே இருந்து நம்ம நிறுத்திட்டு உள்ளே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூம் மாதிரி செட் பண்ணி கூட படுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இதை காட்டணுன்னு தான் ஒரு ட்ரைவும் எனக்குமே இந்த மாதிரி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆக்சுவலாக நிறைய சைட் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 போனதே இவ்வளோ ஆர்வி இருந்துச்சு. இன்னும் உள்ளே போயிருந்தோன்னா அவ்வளோ இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இங்கே வெக்கேஷன் டைம் போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்து எல்லாருமே ஒரு 10 நாள் 12 நாள் அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் அங்கங்கே இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஒரு சைட்டு பிளான் பண்ணி வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து எங்கள் கேம்ப் சைட்டில் வந்து இங்கே எல்லா கேம்ப் சைட்லையுமே வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான், அதாவது எலக்ட்ரிக் சப்ளை மட்டும்தான் வரும். தண்ணிக்கு வந்து நம்ம தனியாக இங்கே வந்து தண்ணி வந்து எல்லாருமே ஃபில் பண்ணிட்டு போகணும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்வி இது ட்ரெய்லர் வந்து அவங்க முன்னாடி வச்சு காரில் வந்து கனெக்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போனாங்க. இங்கே வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டோம். லோகன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கான். அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே வந்து நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அது ஈவினிங் வந்து க்ரில் போட்டோம். மொதல் நாள் வந்து நான் நான்வெஜ் க்ரில்ல சிக்கன் போட்டேன்னா, அதனால் இன்றைக்கி வந்து வெஜ் பன்னீர், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், அப்புறம் வந்து பைனாப்பிளை வந்து லைட்டாக க்ரில் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது பசங்களுக்குமே பிடிக்கும். அதனால் வந்து இதெல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் போட ஆரம்பிக்க கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி டே போனதே தெரில, நல்லா ரிலாக்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஆனால் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும், பட் ரொம்ப டயர்டெலாம் தெரியல. ஏன்னா நாங்கள் அப்பப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி போனதுனால ரொம்ப டயர்டெல்லாம் தெரியல, நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே வந்து மேரினேஷன் சிக்கன் வீட்டிலே பண்ணேன்னா அந்த மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பன்னீரில் வந்து எல்லாமே தடவிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு க்ரில் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. 2வது நாள் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. முதல் நாள் வந்து செட்டில் பண்ணதோடு இருந்தோம். 2வது நாள் வந்து அங்கே லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 3rd டே வந்து கொஞ்சம் காலையில் வந்து எல்லாமே கிளியர் அப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பேக் பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட்டு டே பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த கேம்பிங் எங்களுக்கு போச்சு. அங்கே நின்னாடு. 3rd டே வந்து நெக்ஸ்ட் vlogல வரும். இப்போ வந்து கிரில்லெல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து தூங்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து டே வந்து இப்படி தான் போச்சு. அடுத்த மந்த்தெல்லாம் வந்து மந்த்லி ஒரு கேம்பிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கேம்ப் சைட்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ கேம்பிங் பிடிக்குன்றவங்க வெயிட் பண்ணுங்கள். 3rd டே vlog வந்து நெக்ஸ்ட் வருது.